இந்த 5 மீன்களை நீங்கள் சாப்பிட்டா நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். நம்முடைய தமிழ்நாட்டில் நிறையவே மீன் வகைகள் கிடைக்குது. அதில் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மீன்களில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை விட மீன்களில் அதிக அளவில் இருக்குங்க. கோழி இறைச்சியில் இருக்கிற புரதத்தை விட இந்த மீன்களில் அதிக அளவில் புரதம் இருக்குது. நீங்கள் ஈவினிங் சாப்பிட்ற ஸ்நாக்ஸுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு செலவு செஞ்சாவே இந்த மீன்களை வாங்கி சாப்பிடலாம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி சிறிய வகை மீன்களை வாங்கிறதே இல்லைங்க. பெரிய மீன்கள் சாப்பிட்டால்தான் ருசியாகவும் இருக்கும், அதுதான் ரொம்ப சத்தானது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த மீன்கள் உங்களுடைய புத்தியை கூர்மையாக்குது, உங்களுடைய எலும்புகளை உறுதியாக்குது, உங்களுடைய இதயத்தை பாதுகாக்குது. இந்த மீன்களை நீங்கள் சரியான விதத்தில் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நிறைய டாக்டர்களோ இல்லை யாருமே உங்களுக்கு சொல்லாத அற்புதமான ஆரோக்கியத்தை இந்த மீன்கள் உங்களுக்கு கொடுக்குது. இன்னைக்கு அந்த அற்புதமான 5 மீன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாருக்கு மீன்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆரோக்கியமான உணவு அப்படின்னாவே அது மிகவும் விலை மதிப்பான சப்ளிமெண்ட்ஸ், கலராக டப்பாக்களில் அடைச்சி வைக்கிற புரோட்டீன் பவுடர்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழகத்தில் கிடைக்கிற நிறைய மீன்களில் இது எல்லாமே நிறைஞ்சி இருக்குது. சரி, இப்போ அந்த 5 சூப்பர் மீன்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதில் முதல் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன். இந்த மத்தி மீன் 20 ரூபாய்க்கு கூட கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தாங்க. இதில் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட முடியும், வறுத்து சாப்பிடலாம். ஆனால் சிறிதளவு இந்த தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் வறுத்து சாப்பிடலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. 100 கிராம் அளவு நீங்கள் மத்தி மீனை சாப்பிட்டீங்கன்னா அதில் 20 கிராம் அளவு புரதம் இருக்குது. கோழிகள்லேயும் முட்டைகள்லேயும் இருக்கிற புரதத்தை விட அதிவேகமாக இந்த மீன்களில் உள்ள புரதம் உங்களுடைய உடலுக்கு கிடைக்குது. இந்த மீனில் இருக்கிற ஒமேகா 3 உங்களுடைய இரத்த குழாய்களை சுத்தமாக வச்சுக்குதுங்க. உங்கள் ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை இது குறைக்குது. மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் வைட்டமின் D இருக்குது, கால்சியம் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இதனால் இது ஞாபக சக்தியை அதிகரிக்குது. மாணவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. வயதானவர்களுக்கு எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த மீன் உபயோகமாக இருக்குது. மெனோபாஸ் முடிந்த பெண்களுக்கு அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் வலுவிழக்காமல் இது பாதுகாக்குது. அடுத்த மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐல மீன். இந்த ஐல மீனும் ரொம்ப விலை குறைவான ஒரு மீன் தான். இதில் 100 கிராம் மீனில் 21 கிராம் அளவு புரதம் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட டயட்டில் இந்த ஐல மீனை தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்களுடைய தசைகளை இது வலுவாக்குது. இதில் ஒமேகா 3 இருக்குது, வைட்டமின் B12 இருக்குது. இதனால் உங்களுடைய நரம்புகள் உறுதியாகுது. ஆர்த்ரிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், அந்த அழற்சின்னு சொல்லுவாங்க, அதை இது குறைக்குது. இந்த ஐல மீனில் இருக்கிற நியாசின் உங்களுடைய தோலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குது. அது மட்டும் இல்லைங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இதில் ஒரு ரகசியம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐல மீனை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இது HDL அப்படிங்கிற நல்ல கொழுப்பை அதிகரிக்குது. அதுவும் மற்ற மருந்துகளை விட ரொம்பவும் வேகமாக இது செயல்படுது. சரி, யாரெல்லாம் இந்த ஐல மீனை சாப்பிடலாம் அப்படின்னா, ஜிம் போகிறீங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் சாப்பிடலாம். நல்லா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். விளையாட்டு வீரர்கள் எல்லாமே இதை தாராளமாக சாப்பிடலாம். ஆர்த்ரிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இதை சாப்பிடலாம். ஹை பிபி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா மட்டும் நீங்கள் சமைக்கும் போது உப்பு சிறிதளவு சேர்த்து சாப்பிடுங்க, அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க. இந்த மீன்லேயும் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடலாங்க, இல்லைன்னா தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு வறுத்து சாப்பிடலாம். இதை பொரித்து சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் போட்டு பொரிக்கக்கூடாது. அடுத்த மீன் நம்ம எல்லாருக்குமே தெரிகிற ஒன்று தான் நெத்திலி. என்னடா நெத்திலி ஒரு சின்ன மீன், அதை எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு பார்க்குறீங்களா? 100 கிராம் நெத்திலி சாப்பிட்டிங்கன்னா அதில் 19 கிராம் அளவு உங்களுக்கு புரதம் இருக்குங்க. நெத்திலி மீன்களில் கால்சியம் சத்தும் பாஸ்பரஸும் நிறைய இருக்குது.
அதை முழுமையாகவே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பற்கள் உறுதியாகும், எலும்புகள் நல்லா வலுவாகும். அது மட்டும் இல்லைங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இதை தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இதில் அயோடின் நிறைய இருக்குது. உங்களுடைய தைராய்டு ஹார்மோனை இது பேலன்ஸ் பண்ணுது. அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவுல இருந்து உங்களுக்கு சக்தி பரிபூர்ணமாக கிடைக்கும். யாரெல்லாம் நெத்திலி மீனை கண்டிப்பாக சாப்பிடணும்? வளர்கிற குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணுங்க. ஏன்னா அவங்களுடைய எலும்புகள் நல்லா வளர்ச்சி அடையும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம், ஆனால் நல்லா வேக வச்சு சாப்பிடணும். இந்த நெத்திலி மீன்களை நீங்கள் குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் புளி அளவை மட்டும் குறைச்சிட்டு மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்துட்டு குழம்பாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்த மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன். இந்த வவ்வால் மீன்லேயே 2 வகை இருக்குங்க. கருப்பு வவ்வால் ஒன்று இருக்கும், வெள்ளை வவ்வால் ஒன்று இருக்கும். நான் இப்போ சொல்கிறது இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற வவ்வால் மீனை பற்றி. 100 கிராம் அளவு இருக்கிற வவ்வால் மீனில் 18 கிராம் அளவு புரதம் இருக்குது. இந்த மீனை யார் வேணால் சாப்பிடலாங்க. ஏன்னா இது எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு மீன். இதில் மெர்க்குரி அளவு ரொம்ப கம்மிங்க. அதனால் குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம், கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாம், வயதானவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் இந்த வவ்வால் மீன். இந்த வவ்வால் மீனில் சிலினியம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது கூடவே ஜிங்க்கும் நிறைஞ்சிருக்கு. இதனால் உங்களுடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகுதுங்க. உங்கள் தோலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாமே சரியாகும். ஏன்னா உங்களுடைய ஸ்கின்னை இது ரிப்பேர் பண்ணுது. அந்த காலத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கோ ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜுரம் சரியானதுக்கப்புறமா அவங்களுக்கு மறுபடியும் அந்த சக்தி கிடைக்கணும் இல்லைங்களா அந்த உடம்புக்கு. அப்போது இந்த வவ்வால் மீனை கொடுப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப எளிதில் ஜீரணமாகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால தான். இந்த வவ்வால் மீனை சிறுவர்களெல்லாம் சாப்பிடலாம். வயதானவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு செரிமான சக்தி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களும் கூட இந்த வவ்வால் மீனை சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம். அவங்க மட்டும் சாப்பிடும்போது நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. இதில் காரம் எல்லாம் குறைவாக சேர்த்து மீன் குழம்பாக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் சொன்ன எல்லா மீன்கள்லேயுமே பொதுவாக இருந்த ஒரு விஷயம் இந்த ஒமேகா 3 புரதம், இது 2மே இருந்துச்சு. இது ஏன் எங்களுக்கு ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒமேகா 3 உங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி வர இன்ஃப்ளமேஷன் இருக்குது இல்லைங்களா, அதை தடுக்குதுங்க. உங்களுடைய கண்களோட பார்வை திறன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒமேகா 3 இதயத்தை நல்லாவே பாதுகாக்குது. அடுத்ததா இதில் இருக்கிற புரதத்தால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுதுங்க. மீன்கள்ல இருந்து கிடைக்கிற இந்த புரோட்டீனில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குங்க. இந்த அமினோ ஆசிட்ஸை உங்கள் உடம்பால் தானாகவே உருவாக்க முடியாது. அதனால நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருந்து மட்டும்தான் இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். இந்த மீன்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் மஞ்சள் தூள், மிளகு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா, நீங்கள் சமைக்கும்போது இந்த ஒமேகா 3 எதுவுமே அழிஞ்சு போகாது. எப்போவுமே இந்த மீன்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாவே அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு வாங்குங்க. முக்கியமாக இந்த மீன்கள் எல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்கனாவே நேரடியாக நம்முடைய தமிழ்நாட்டு மார்க்கெட்டுகளில் அந்த மீன் விற்பனையாளர்களோட சத்தம், அதன் கூடவே அங்கே இருக்கிற மக்கள் பேரம் பேசும் சத்தம், அதன் கூடவே கடலோட மனம், இந்த மீனோட மனம், இது எல்லாமே சேர்ந்து அந்த மீன்களை வாங்குகிற அந்த சந்தோஷம் இருக்கே, அது தனி சுகம்ங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து மீன்களை மட்டும் அப்படி வாங்காதீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. அன்னைக்கு பிடிக்கிற மீன்கள் மார்க்கெட்டில் தாராளமாக கிடைக்குது. அந்த மாதிரி போய் நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன கடைக்காரர்களும் அதனால் பலனடைவாங்க. உங்களுக்கும் ஆரோக்கியமான நல்ல மீன்கள் கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள். இந்த 5 மீன்கள் பற்றிய அற்புதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்களுடைய அன்பானவர்களோ இல்லை உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நீங்கள் தெரிந்திடாத அற்புதமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போதுமே முழு ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.